ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவளுக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த மேரேஜில் 5 இயர்ஸ் ஆகியும் எனக்கு எந்த ஒரு ஹாப்பியுமே இல்லை. எனக்கு வந்துட்டு என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க ஹஸ்பண்ட் ஜீட் அங்கே கால் பண்ணி இதை இன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தா, நான் வந்துட்டு ஏகப்பட்ட ஒர்க்கில் பிஸியாக இருக்கேன், நான் ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணிகிட்ருக்கா, அதை என்னன்னாலும் நீயே ஹேண்டில் பண்ணிக்கோன்னு சொன்னதுமே, நான் இதுக்கப்புறமே இந்த மாதிரி ஒரு லைஃப்பில் வந்துட்டு இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது, நான் இதுக்கப்புறமாச்சு நிம்மதியாக என்னோட லைஃப்பை ஹாப்பியாக வாழணும்னு ஆசைப்பட்றேன், நீயுமே உனக்கு பிடிச்ச மாதிரியே இருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவனுக்கு அங்கே டைவர்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுறான். ஸோ டைவர்ஸ் பேப்பர்லேயுமே அங்கே சைன் பண்ணிடுறான். அப்போ அவங்க ஹஸ்பண்ட் ஜீமே அங்கே வர்றான். நம்ம ஹீரோயின் லக்கேஜ் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறமே நான் உன் கூட சேர்ந்து இருக்க விருப்பம் இல்லை, நான் வந்துட்டு உனக்கு டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அங்கே ரிங் எல்லாமே கழட்டி வச்சுட்டு நீ உன்னை சேஃப்டியாக பார்த்துக்கோ, நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொன்னதோ என்ன புது ட்ராமாவான்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அங்கே பட்லர் எல்லாருமே வந்துட்டு என்ன நடந்துட்டுருக்கு, மேடம் ஏன் வீட்டை விட்டு போகிறாங்கன்னு சொன்னதும் அவள் வந்து என்னை விட்டுட்டு எப்படி போவா, ஜஸ்ட் 3 மினிட்ஸ் தான், அவள் திரும்ப ரிட்டர்ன் வருவா பாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோயின் வரல. அதை பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆகி போயிட்டு, மேடம் இந்த டைம் வந்து ரொம்ப கோவமாயிட்டு போயிட்டுருக்காங்க போல், நீங்கள் வந்து ஏதாச்சும் பேசி வந்துட்டு சமாளிங்கன்னு சொன்னதுமே அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, அவள் எங்கே போக போகிறா, அவளுக்கு வந்துட்டு இந்த லைஃப் வந்து ரொம்பவே பிடிச்சமான ஒன்றாச்சு, அவளாவே கண்டிப்பாக வருவான்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின் பக்கத்தில் இல்லை. அவனுக்கு அதே வியர்டாக இருக்குது. அங்கே சாப்பிட போனாலுமே அங்கே சாப்பாடு டேஸ்ட்டுமே வந்துட்டு அவனுக்கு பிடிக்காம தான் இருந்துட்டுருக்கு. மேடம் எங்கே என்ன அவள் ஃபோன் பண்ணலான்னு சொன்னதும், இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம தேடலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் தேவை கிடையாது, அவள் வந்துட்டு இந்த குடும்பத்தோட மருமகன்ற பொசிஷனை அவளாக தானே விட்டுட்டு போயிட்டுருக்கா, இந்த ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு லைஃப்பை வந்துட்டு அவள் வேணான்னு சொல்லிட்டு எங்கே போவா, கொஞ்ச நாள் கஷ்டப்படட்டும், அவளாவே வந்து சேருவான்னு சொல்லிட்டு ரொம்ப திமிராக பேசிகிட்டு இருக்கான். அப்போ அந்த சூப்பை வந்துட்டு சாப்பிட்டு பார்த்தா, என்ன இது கன்றாவியாக இருக்குது, யார் சமைச்சு வச்சதுன்னு சொன்னதுமே அங்கே அவர் இன்னொரு பவுல் வாங்கி வந்துட்டு பட்லர் டேஸ்ட் பார்த்துட்டு, இதை நம்மளோட ஷெஃப் இதான் சமைச்சிட்ருக்காங்க, பட் உங்களுக்காக மேடம் வந்து மார்னிங் 5 மணிக்கே எழுந்திரிச்சு சமைப்பாங்க, ரெண்டாவது உங்களோட ஸ்டடி ரூம் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க தான் க்ளீன் பண்ணுவாங்க, பிறகு உங்களுக்கு நெக்ஸ்ட் டேக்கு என்னென்ன ட்ரெஸ் போடணும்னு சொல்லிட்டு அவங்க முதல் நாளே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருவாங்கன்றதெல்லாம் சொன்னதும், அப்புறம் இந்த வீட்டில் வேலைக்காரவங்களாம் எதுக்கு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, ஆனால் நீங்கள் தானே ஒரு டைம் வந்து மேடம்கிட்ட ரொம்ப கோவப்பட்டீங்க, ஒய்ஃபாக இருந்துட்டு நீ எதுவும் பண்ண மாட்டேன், அதனால தான் அவங்களே வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டாங்கன்ற விஷயத்த சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக்காகி போயிட்டுருக்கு. நம்ம வந்துட்டு தேவையில்லாமல் அவளை வீட்டை விட்டு வெளியே விட்டுட்டோமோன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பிறகு அவன் பப்பில் போய் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும்போது, எங்கப்பா உன்னோட ஒய்ஃப் அண்ட் செட்டிங்கை கேட்கிட்டதுமே அவங்க பேரண்ட்ஸோட வீட்டுக்கு அவள் போயிருக்கான்னு சொல்கிறாங்க. போன டைம் வந்துட்டு உனக்காக அவள் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணா, ஸோ அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியாமல் உடனே ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பட் அவங்க ஃப்ரெண்டு என்னது அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காளா, அவளுக்கு என்ன அம்மா அப்பா இருக்காங்க, அவங்க தான் ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க, அவளோட அந்த வீடையுமே வந்துட்டு அவங்களோட சொந்தக்காரவங்க வந்து விற்றுட்டு அதுக்கப்புறம் இருந்தது எல்லாத்தையுமே பறிச்சுக்கிட்டாங்களே அப்படின்ற விஷயத்த சொல்கிறதும் அவனுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. நான் அவங்க ஃப்ரெண்டு கூட இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஒரு ஹஸ்பண்டாக வந்துட்டு அவனுக்கு எதுவுமே தெரியலை. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே அவனை அங்கே டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, என்னப்பா ஒன்று பொண்டாட்டி வந்துட்டு விட்டுட்டு போயிட்டாளா என்னாச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இவனுக்கு என்ன பேசுகிறதே தெரியல. பிறகு உடனே அங்கே வந்து வீட்டில் மேனேஜர்கிட்ட வந்துட்டு அவன் இதை பற்றி கேட்குறான். மேடம் வந்துட்டு ஆல்ரெடி உங்ககிட்ட இதை வந்து இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னாங்க, ஆனால் நீங்கள் அப்போ பிஸியாக இருந்தீங்கன்னு சொல்கிறப்ப ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அவள் அழுதுகிட்டே ஃபோன் பண்ணி இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அங்கே வந்துட்டு பேசியிருக்கா. பட் அவன் அதையுமே கண்டுக்காமல் நீ வந்துட்டு உன்னோட விஷயத்த நீயாவே ஹேண்டில் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்கான். ஸோ இதெல்லாமே நினச்சிட்டு அவனுக்கு அப்போ ரொம்பவே கில்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ அவள் எங்கே இருப்பான்னு சொல்லிட்டு பேசும்போது அவங்க சிஸ்டர் கூட தான் இருப்பாங்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு இறந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது இவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அவங்க சிஸ்டர் தான் கால் பண்ணதுமே அங்கே ஹீரோயினோட ஃபோன்லேருந்து கால் பண்ணதோ, ஏன்னா உனக்கு இப்போ தான் எனக்கு ஃபோன் பண்ணணும்னு தோணுச்சான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு நான் அவளோட சிஸ்டர் பேசிகிட்டு இருக்கேன், இப்போ அவளுக்கு வந்துட்டு காசு தேவைப்படுது, ஒரு 1 மில்லியன் யுவான் மட்டும் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதும் அவன் ரொம்ப கோவமாகி போயிட்டு, என்ன பேசிகிட்டு இருக்க, சரியான பேராசை பிடிச்சவளா இருக்க போலையே அப்படின்ற சொல்லிட்டு இருக்கான். எது 10 காசு கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு அவங்க சிஸ்டர், நீ எப்படிப்பட்ட ஒரு மனுஷனை வந்துட்டு மேரேஜ் பண்ணியிருக்க, அவன் உனக்கு என்னாச்சுன்னு கூட தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டான், காசு கேட்டாலும் பே பண்ண மாட்டானே, என்ன மாதிரி ஜென்மம் அவன் அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நீ இதுக்கப்புறம் வந்துட்டு அவன்கிட்ட எதுவுமே கேட்க வேணாம், நம்மளே பார்த்துக்கலான்னு சொல்கிறான். இங்கே அவங்க மேனேஜர்கிட்ட ரொம்பவே மோசமானவ, காசு போய் பிடிச்சு அழைச்சிட்டு இருக்கா, நான் அவளுக்காக வந்துட்டு எவ்வளோ நகை எவ்வளோ காசு கொடுத்துருப்பேன், கார்டு கொடுத்துருப்பேன், ஆனால் அவளே வச்சுட்டு இப்போயுமே காசு கேட்குறான்னு சொன்னதும், என்ன சார் பேசிகிட்டு இருக்கீங்க, மேடம் போகும்போது எதுவுமே எடுத்துகிட்டு போகல, உங்களோட வீடை நீங்கள் செக் பண்ணீங்களா இல்லையா, எல்லாமே அங்கே வீட்டிலே வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னதும் இவன் ஷாக்காகி போயிட்டு வேமா அங்கே போய் பார்க்க போகிறான்.
பிறகு வீட்டுக்கு வந்து அவன் பார்த்தாங்க வந்துட்டு வாங்கி கொடுத்த பொருள் எல்லாமே அப்படியே இருக்குது, அதில் டேக் கூட பிக்காமல் இருக்கவுமே அவன் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி போயிட்டு, "ஓ, நான் வந்துட்டு அவளை எதுவும் தப்பாக எதுவும் புரிஞ்சுக்கிட்டேனான்னு சொல்லிட்டு எதுவுமே வந்துட்டு அவனுக்கு அங்கே சரியாக தோண மாட்டுது. ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பிறகு நைட் அங்கே வந்துட்டு தூங்கிட்டு இருந்தா அங்கே கனவுல வந்துட்டு நம்ம ஹீரோயின் செத்து போன மாதிரி அங்கே கனவு வந்ததுமே அவன் அரண்டு போய் எந்திரிச்சிட்டு அவனுக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. அவங்க மேனேஜர்கிட்ட கால் பண்ணி அவள் என்ன எது ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, "இல்லையே சார்" அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவனை பார்த்தா சுத்தமாக அங்கே தூக்கமே இல்லை. ரொம்பவே அவங்க வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருக்கும்போது, "என்ன சார் நீங்கள் தூங்கவே இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை" அப்படின்ட்டு சொல்லியிருக்கான். "நீங்கள் என்ன மேடமை பற்றி ஃபீல் பண்ணுறீங்களான்னு" சொன்னதும், அந்த மீசையில் வந்துட்டு விழுந்தாலும் மண் ஓட்டாத மாதிரி தான் பேசுகிறான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும், "சரி ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட் இந்த ஜாப் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு உங்களை மீட் பண்ணணும்னு, நீங்கள் வந்துட்டு இப்போ ஆஃபீஸ் கிளம்பி போகணுன்னு" சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டு இருக்கான். அப்போ அங்கே கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயின், நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுல, இதுக்கப்புறம் என் ட்ரெஸ்ஸுமே இங்கே தான் இருக்குன்னு சொல்லியிருந்திருக்கா. ஸோ இப்போ அவனோட ட்ரெஸ் மட்டும் தான் இருக்குது. அங்கே வந்துட்டு கீழே இறங்கி வந்தா கப்புள்ஸ் வந்து குடிக்கிற மாதிரி கப்பெல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுருந்துருக்கா. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே அவனுக்கு ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் ஆகிட்டுருக்கு. என்ன வந்துட்டு மாற்றம் நடந்துட்டுருக்கு, எனக்கு ஏன் இப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு கிளம்பி போகிறான். அப்போ அவங்க ஃப்ரெண்ட் ஜாக் வந்துட்டு, இப்படி ஷெனியும் வந்துட்டு ரீயூனியன் பார்ட்டி வச்சுருக்கா, நம்மளை கூப்பிட்ருக்கான்னு சொன்னதும், "இல்லை இல்லை, என்னால் நான் வர முடியாதுன்னு" சொல்கிறான். "என்ன பேசிகிட்டு இருக்க நீ, என்ன உன்னோட ஒய்ஃப் எதுவும் லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, அவளை நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு" சொன்னதும், "அவளையே நான் லைக் பண்ணுறேன், நான் ஒன்றும் லைக் பண்ணலைன்னு" சொன்னதும், "ஷெனியும் வந்துட்டு உன்னை விட்டுட்டு போகாமல் இருந்திருந்தா இந்நேரம் உங்கள் 2 பேத்துக்குமே பேபியே பிறந்திருக்கும், நீ போய் அவளை ஏன் மேரேஜ் பண்ண போகிற" அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே, "இல்லைப்பா இதை பற்றி நான் பேசலைன்னு" சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவங்க ஃப்ரெண்டுக்கு புரிஞ்சுக்குது. கண்டிப்பாக வந்துட்டு இவனுக்கு அவள் மேலே லவ் வந்துருச்சு, இவ ஏன் புரிஞ்சுக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கே ஒரு பக்கம் ஃபீல் ஆகிடுது. பிறகு வீட்டுக்கு வந்ததுமே அங்கே பட்லர், "இங்கே பாருங்களேன் மேடம் வந்துட்டு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னு" சொல்லிட்டு அங்கே வீட்டில் தனியாக இருக்கும்போது அவர் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணி சில வீடியோஸ்லாம் அங்கே வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியிருப்பா. ஹாப்பியாக இருக்கும் போதுமே பண்ணியிருக்கா போல். அதெல்லாமே காமிச்சதுமே அப்போ அவன் இதெல்லாம் அவள் வேணுக்கு தான் பண்ணியிருப்பா, இவன் வந்துட்டு என்கிட்ட வந்து அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக பண்ணிகிட்ருக்கா அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். "நீங்கள் வந்துட்டு அவங்க ரூமில் பாருங்கள், இன்னமே சில விஷயங்கள் இருக்குன்னு" சொன்னதும் வேகமாக போய் ரூம் அங்கே வந்துட்டு ஒரு சுவர் அப்படியே வந்து திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அவனுக்கு பிடிச்சது பிடிக்காது இதை பற்றி எழுதி ஒட்டியிருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஷாக்காகி போயிருக்கும்போது, "இந்த மாதிரி ஒரு பொண்ணு உங்கள் லைஃப்பில் இல்லாமல் போனால் கண்டிப்பாக நீங்கள் ரிகரேட் பண்ணுவீங்கன்னு" சொன்னதும், "நான் அப்படிலாம் எதுவும் பண்ண போகிறது கிடையாது, இதுக்கப்புறம் அவளை பற்றி இந்த வீட்டில் யாருமே பேசக்கூடாது" அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு அவருக்கு எங்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பிறகு இங்கே ஹாஸ்பிட்டலில் அவங்க சிஸ்டர், "எங்கள் சிஸ்டர் வந்துட்டு எப்படி இருக்கா, அவள் நல்லா இராளான்னு" சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்லை மேடம், அவங்களோட அந்த கேன்சர் வந்துட்டு பாடி ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு, நம்ம ட்ரீட்மெண்ட்டை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால இதுக்கப்புறம் ஒரு பிரயோஜனமே கிடையாது, ஸோ இதனோட சீரியஸ் வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்கும், நம்ம பேசாமல் வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணிடலாமா" அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அவங்க சிஸ்டர் ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினை தான் போய் மீட் பண்ணிவிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு, "அவளுக்கு ஒரு நல்ல குட் பை ஆச்சு சொல்லணும்னு நாங்கள் டாக்டர் சொல்லியிருக்காரு, ஸோ அதுக்காக பேசிகிட்டு இருக்கா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம பேசாமல் வந்துட்டு அங்கே அவன்கிட்ட சொல்லி எப்படியாச்சும் ஒன்றா அப்ராடில் கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிடலான்னு" சொன்னதுமே நம்ம ஹீரோயின், "நீ வேற, நான் ஒரு கனவு கண்டேன், அந்த ஃபேமிலியில் நான் திரும்ப போகிற மாதிரி, அப்படி மட்டும் என் வாழ்க்கையில் நான் நடந்துடவே கூடாது, நான் அதுக்கு செத்து கூட போயிடலாம்" அப்படின்றத சொல்கிறா. "நான் செத்து போன பிறகோ எனக்கு அந்த வீட்டில் வச்சு அந்த ஃபியூனல் பண்ணுறதோ இல்லை சமாதி கட்டுறதோ எதுவுமே நடக்கக்கூடாது, என்னோட பேரண்ட்ஸ் பக்கத்திலே தான் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்" அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு இதை பற்றி எதுவும் தெரியக்கூடாது அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப கவலையாகிட்டு, "ப்ளீஸ் எனக்கு அம்மா அப்பாவை பார்க்கணும் போல் தோணுது, நீ அவங்ககிட்ட கூட்டிகிட்டு போறியான்னு" சொல்லிட்டு அவங்க மயக்கமானதுமே அவங்க சிஸ்டர் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறா. பிறகு அந்த ரீயூனியன் பார்ட்டிக்கு அங்கே போயிருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் பார்த்தா, "நீ வந்து உன்னோட ஒய்ஃபை ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா ஒரு தடவை போய் அவளை மீட் பண்ணி நீ பேசி வந்துட்டு எல்லாத்தையும் சரி பண்ணு, எதுக்காக நீ இப்படி வீம்பு பண்ணியிருக்க" அப்படின்றத சொன்னதும், "நான் வந்துட்டு இந்த சைனாவில் எவ்வளோ பெரிய ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவன் தெரியுமா, அவள் என் முன்னாடி யார், ஒன்றுமே கிடையாது, அவள் முன்னாடி இருந்திருக்கலாம், பட் இப்போ ஸ்டாண்டே கிடையாது, நான் எப்படி அவன் முன்னாடி போய் மண்டி போடுவேன், எனக்கு ஒன்றும் தேவை கிடையாதுன்னு" சொல்லிட்டு ரொம்ப திமிராகவே பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் வந்துடுது. அங்கே அவன்கிட்ட, "உன்னோட ஒய்ஃப் இருக்கிற இடத்த வந்து தெரிஞ்சிருச்சு, நீ வா வந்து மீட் பண்ணலான்னு" சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். அப்பயும் திமிரா தான் பேசிட்டு போயிட்டுருக்கான். "அவளை என்ன பண்ணுறேன் பாருன்னு" சொல்லிட்டு அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு, "நீ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி மென்டலாக கொஞ்சம் வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கோன்னு" சொல்லதும் அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே 2 பேருமே சேர்ந்து அங்கே கிளம்பியுமே போயிடுறாங்க. உள்ளே போனாங்க நம்ம ஹீரோயினோட அங்கே ஃபோட்டோக்கு முன்னாடி கேண்டில் எல்லாமே வச்சு ஏற்றி வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக்காகி போயிடுது. "என்ன நடந்துட்டுருக்கு, என்னை வந்துட்டு இப்போ சீண்டி பார்க்கணுன்னு இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்கீங்களா" அப்படின்றத சொன்னதுமே, இப்படி மேடம் வந்துட்டு இறந்து போயிட்டாங்கன்ற விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ அவன்
ஃபோட்டோவை எடுக்க போகும்போது அவங்க சிஸ்டர் வந்து அந்த ஃபோட்டோவை பிடிங்கிட்டு இப்போ எதுக்காக வந்துட்டு இங்கே ட்ராமா பண்ணிட்டு இருக்க, அவள் உயிரோடு இருக்கும்போது நீ அவளை பற்றி எதுவுமே கண்டுக்கல, இப்போ என்ன நடிக்கிறியான்னு சொன்னதும் உன் சிஸ்டர் உயிரோடு இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும், மரியாதையோடு அவளை வெளியே வர சொல்லு, என்ன வந்துட்டு ட்ராமாவை பண்ணுறீங்கன்னு சொன்னதும் அவள் ஏன் வந்துட்டு உயிரோடு இருக்க போகிறா, உன்னால தான் அவள் வந்துட்டு கேன்சர் வந்து செத்து போனான்னு சொன்னதும் என்னென்னு கேன்சரான்னு சொல்லிட்டு கேட்டதும் பார்த்தியா நீ இவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருந்த பர்சனுக்கு உனக்கு கேன்சர் இருந்தது கூட தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அதை கேட்டுட்டு அவங்க ரொம்பவே ஷாக்காகி போயிடுறான். உனக்காக வந்துட்டு அவள் ட்ரிங்க் பண்ணாலே அப்போ வந்த பிரச்சனை தான், அப்போ இருந்தே அவளுக்கு தொடர்ந்து ப்ராப்ளம் ஆகி அவளுக்கு கேன்சருமே வந்துருச்சு அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. கண்டிப்பாக இப்படி இருக்க சான்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு ட்ரை பண்ணுறான். பட் விட மாட்டாங்க. இருந்தாலுமே அவன் வந்துட்டு அங்கே அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள பாடி இல்லை, அவளோட ட்ரெஸ் மட்டும்தான் இருக்குது. எனக்கு தான் தெரியுமே நீங்கள் எல்லாம் சேர்ந்து போய் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு, மரியாதையாக நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையான்னு சொல்லும்போது அப்போ அங்கே கதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பர்சன் வர்றாங்க. மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் வந்துட்டு அவங்க பாடி வந்துட்டு எரிச்சிட்டோம், அதோட சாம்பல் தான் இதுன்னு சொல்லி கொடுத்ததும் நீ வந்துட்டு உன்னோட ஒய்ஃபை மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் இல்லை, இந்த ஃபைனலாக இதை மீட் பண்ணிட்டு போ அப்படின்ற சொல்லிட்டாங்க. சாம்பலை கொடுத்ததுமே அப்படியே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடலாம். கண்டிப்பாக இது வந்துட்டு சாத்தியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். நீ வந்துட்டு அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துரு, அவள் சாகிறதுக்கு முன்னாடி டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணிட்டா, இதையாச்சும் நீ அவளுக்காக பண்ணுன்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே தான், அவள் ஆசைப்பட்டானா நான் அதே மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணிவிட்டு அவளுக்கு ஆனால் எது வேணும்னாலும் என்னை மீட் பண்ணி தான் அவள் வாங்க, அவனுக்கு தெரியும் அவள் உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கோவமாயிட்டு அங்கே வெளியே போயிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். அவங்க மேனேஜர்கிட்ட எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் செக் பண்ணுங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கத்திட்டு போனதுமே அப்போ அவர் சொல்கிறாரு இவருக்கு தான் மேடம் சுத்தமாக பிடிக்காது, அப்புறம் என்ன செத்து போன பிறகு இவ்வளோ வந்து பதறாருன்னு சொன்னதும் சிலது வந்துட்டு உயிரோடு இருக்கப்போ அது அருமை தெரியாது, போன பிறகு தான் தெரியும் அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்பாங்க அவங்க சிஸ்டருக்கு கால் வந்துடுது, இப்படி வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து கண்ணு முழிப்பு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே கிளம்பி போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வரும்போது அரை கண்ணாக பார்த்துட்ருக்கா. அப்போ அங்கே டாக்டர் ஃபூ அங்கே வந்துட்டு நின்றுட்டுருக்கான். பட் அவள் தெளிவாக கண்ணை திறந்து பார்க்கும்போது அவங்க சிஸ்டர் தான் இருக்கா. நான் என்ன சாகலையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் இருக்கும்போது உன்னை சாக விடுவேனான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப எமோஷனலாக இருந்ததுமே அங்கே நம்ம ஹீரோயின்மே நீ வந்துட்டு அழுகாத சிஸ்டர் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்கா. உன்னை நான் ரொம்ப பயமுடுத்திட்டேன்ல, என்னை காப்பாற்றுறதுக்கு நீ ஏகப்பட்ட கடன் வாங்கியிருப்பேலன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே ஒரு கடனுமே நான் வாங்கலை, டாக்டர் ஃபூ தான் உன்னை காப்பாற்றினாருன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா இப்படி ஜியோட ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டாங்க. அவர் வந்துட்டு ஏகப்பட்ட கம்பெனியோட இருந்த கொலாபரேஷன் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டாருன்ற விஷயம் எல்லாமே ஹைலைட்டாக போயிட்டுருக்கு. நான் வந்துட்டு தப்பான பர்சனை சூஸ் பண்ணி இவ்வளோ நாள் லவ் பண்ணி என்னோடய லைஃப்பை வந்துட்டு நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் அவன் மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன், லவ்வுக்கு வேலையை தெரியாதவன் கூட சேர்ந்து ஏன் இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அவளுமே அங்கே வந்துட்டு டிசைட் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் நம்ம யாரையுமே நம்பி டிஃபைட் பண்ணி இருக்க வேணான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே நான் டாக்டர் ஃபூ வந்துட்டு பார்த்தேன்னு சொன்னேன்னு சொல்லும்போது நீ எப்படி பார்த்துருப்ப, நீ தான் மயக்கத்தில் இருந்தேன்னு சொன்னதுமே சரி ஓகே நான் வந்துட்டு இப்போ நல்லான பிறகு அவரை போய் நம்ம மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இவனை பார்த்து அங்கே மீட் பண்ணி அங்கே வந்துட்டு ஃபைல் எல்லாமே கொடுத்துட்டு தப்பாக சைன் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னதுமே நீ வந்து ஜியாவோட மேட்டர் இல்லாமல் வேறு எதை பற்றி என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு அவன் கோவமாயிட்டு அங்கே போயிட்டுருக்கான். வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா அங்கே வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே அவங்க அம்மா வந்ததுமே என்னாச்சுன்னு சொல்லி கேட்டதுமே அவள் தான் உன் லைஃப்பை விட்டு போயிட்டா, ஷென்னியுமே திரும்ப வந்துட்டா, நீ பேசாமல் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கோ, நல்லபடியாக ரெண்டு பேருமே சேர்ந்து கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு வாழுங்க, எப்படின்னாலும் அவன் உனக்கு கரெக்டான பர்சன் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள், நான் வந்துட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பீங்களா, உடனே என்னை வியாபாரம் பண்ணி விற்கிறதுக்கு பார்ப்பீங்களான்னு சொன்னதும் அவளுக்கு உனக்கு நடுவில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஸ்டொமக் கேன்சர் இருந்திருக்கு, இதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியலன்னு சொன்னதும் அவளை மாதிரி ஒரு பொண்ணுக்கு போய் எப்படி வரும், அவள் ஹெல்த்தியாக தானே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு ஃபேமிலி டாக்டர்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அந்த டாக்டர் இப்போ ஒரு ½ இயராகவே வந்துட்டு அவங்களுக்கு வயிறு பெயின்னு சொல்லிட்டு அவங்க மெடிசன் போட்டுட்டு இருந்தாங்களே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகி போயிட்டு இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, ஃபேமிலியில் வந்துட்டு எல்லாருக்குமே நீங்கள் டெஸ்ட் பார்ப்பீங்களே மாதம் மாதம், அந்த மாதிரி ஏன் நீங்கள் டெஸ்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன சார் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் எல்லாருமே ஹான் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, அவங்க ஸ்ரீ ஃபேமிலியை சேர்ந்தவங்க, அவங்க லிஸ்ட்டே வரலையே பேர், அப்புறம் ஏன் நான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே அவன் ரொம்ப ஷாக் ஆகி போயிடுறான். சேம் காமிக்கிறாங்க அவள் கால் அடிபட்டுருக்கு, டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ இப்படி ஒய்ஃப்க்கு அடிபட்டுருக்கு, ஒன்றும் கவலைப்படாதீங்க நல்லா இருன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவளுக்கு என்ன நடந்தா என்ன, ஏன்ட்ட இதுக்கு நீங்கள் இதை சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு மரியாதை இல்லாமல் பேசியிருக்கான். ஹீரோயின்ட்ட மெயின் இது குடும்பத்தோட மருமகளாக வந்திருக்கலாம், பட் வேறு எதையும் நீ என்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதான்னு சொல்லிட்டு அவளை ஒரு நாயை விட கேவலமாக ட்ரீட் பண்ணியிருந்திருக்கான். ஸோ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அவனுக்கு எங்கே ரொம்ப கில்ட்டாகி போயிடுது. அவங்க அம்மா நீ போனால் போட்டு அவளை பற்றி ஏன் கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு பேசினதுமே இவனுக்கு ரொம்பவே இங்கே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிட்டு வந்துட்டு இவங்களை வீட்டை விட்டு அனுப்பிவிடுங்க அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு ரூமில் போய் இங்கே ரொம்ப கவலைப்படுறான். ஜியா நீ எங்கே இருக்க, என்னை விட்டுட்டு ஏன் போனேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்.
பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ஃபோன் வந்து செக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் தானே என்னை காப்பாற்றுனீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு என்ன பெருசாக சேம் பண்ணிட்டேன்னு நீ தேங்க்யூ சொல்லிட்டு இருக்க. இது என்னோட கடமை தானே, ஒரு டாக்டரோட டியூட்டி என்னமோ அதை தான் பண்ணியிருக்கேன். ஆனால் 3 டேஸாக நீ ஹோமாவில் இருந்த, இப்போ தான் வெளியே வந்திருக்க. இப்போ நீ நல்லா வந்துட்டு நான் சொல்கிறபடி கேட்டு நடந்தேனா உனக்கு எல்லாமே நல்லா இருன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். பிறகு இவனை பார்த்தா ஆஃபீஸில் வந்துட்டு வீட்டுக்கே போகிறதே கிடையாது போல். அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு சார் நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி வந்துட்டு உங்கள் ஒய்ஃபை தேட முடியும், நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தா அங்கே கதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே அந்த ஷென்யும் வந்ததுமே பொண்டாட்டி தான் வந்திருக்கலான்னு சொல்லிட்டு இவன் ஷாக் ஆகிட்டு பார்த்துட்டு இருக்கான். பட் இவளை பார்த்ததுமே அவன் மைண்ட் இன்னுமே ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டு இருக்கு. அவன் நீ வந்துட்டு கொஞ்ச நாளாக ஒழுங்காகவே சாப்பிட்றது கிடையாது, உனக்காக தான் நான் ஃபுட் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன், ஃபஸ்ட்டு நீ இதை சாப்பிடுன்னு சொன்னதும் அங்கே இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின்மே ஃபுட்டு கொண்டு வந்திருக்கா, அவளை ரொம்ப இன்சல்ட் பண்ணி அசிங்கப்படுத்தியிருக்கான். அது மட்டும் தான் அவனோட மைண்டில் போயிட்டுருக்கு. எனக்கு இதெல்லாம் வேணாம் நீ எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சார் இப்படி மேடமோட ஜெட் சர்டிஃபிகேட் அவங்களோட டைரி எல்லாமே கிடச்சிருச்சுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ஷாக்காகி போயிட்டு கண்டிப்பாக என் பொண்டாட்டி செத்துருக்க மாட்டா, நான் இப்போவே அவளை போய் தேடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே அந்த ஷெனியும் வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறா. நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்கா. அவள் தான் லைஃப்பை விட்டு போயிட்டால, இதான் நம்மளுக்கு நல்ல சான்ஸ், நம்ம 2 பேருமே சேர்ந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு கோவமாகி போயிடுது. நீ என் லைஃப்பை விட்டு போயிடாதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு தன்னோட ஒய்ஃபை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் வேமா அங்கேருந்து கிளம்பி போனதுமே அங்கே அவ்வளோதான் கோவமாகி போயிடுது அவளுக்குமே. நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம ஹீரோயினும் அவங்க சிஸ்டருமே அங்கே டாக்டர்கிட்ட தேங்க்யூ சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கும்போது நீங்கள் எங்கே போய் வந்துட்டு ஸ்டே பண்ணுவீங்க, என்னோட வில்லா ஒன்று இருக்குது, நான் அதை காலி பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் 2 பேருமே அங்கே போய் ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு சொன்னதும் ஆல்ரெடி உங்களுக்கு நாங்கள் ரொம்ப தொந்தரவு கூட எடுத்துட்டோம், இதுக்கப்புறமே பண்ண வேணான்னு சொல்லும்போது அவங்க சிஸ்டர் நீ ஏன் சொல்லு, நம்ம திடீர்னு இப்போ எங்கே போவோம், வீடு எதுவுமே கிடையாது, நம்மளையுமே கொஞ்சம் பார்த்துக்கணும்லன்னு சொன்னதுமே அப்போ அங்கே ஃபூமே நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் அவங்க போய் ஸ்டே பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்துட்டு செக்கப் வேறு பண்ண வரணும், ஸோ அங்கே இருந்தால் நானுமே வந்துட்டு செக்கப் பண்ணிக்குவேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலான்னு சொன்னதும் அவளுக்கு அது சரியாக தோணுது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே கிளம்பி போயிட்டுருக்காங்க. இவன் பார்த்தா அந்த டைரியை வந்துட்டு அங்கே படிக்க ஆரம்பிச்சுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அவனுக்கு எனக்கும் வந்துட்டு மேரேஜ்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிருச்சு. ஏன்னா ஸ்கூல்லேருந்தே அவனுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவனவே தான் நான் எப்பயும் நோட்டீஸ் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு இவனுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. பிறகு நான் என்னோட பர்த்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே கால் பண்ணி வர சொல்லலான்னு பார்த்தேன். பட் ஆனால் வந்துட்டு அப்பாவே ஷென்யூட சேர்ந்து இருந்துட்டு வரவே இல்லை. எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிட்டு நானே தனியாக இருக்க வேண்டியதாகிடுச்சின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கா. பிறகு 2 பேரும் சேர்ந்து வெளியே போயிட்டுருக்கும்போது எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பிளட்டாக வாமிட் வந்துட்டு வயிறு ரொம்ப பெயின் ஆகிட்டு இருந்துச்சு. நான் அவன்கிட்ட வந்துட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு தான் போனேன். போயிட்டு நான் செத்து போயிட்டேன்னா உனக்கு ஒரு நாளைக்கு வந்துட்டு கவலையாக இருக்குமான்னு சொல்லி கேட்டதும் அவன் அதுக்குமே வந்துட்டு பெருசாக ரியாக்ட்லாம் பண்ணலை அப்படின்றத சொல்லியிருக்கா. ஸோ இதெல்லாமே அவங்க வந்துட்டு நினச்சி பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அவள் வந்துட்டு மறைமுகமாக தனக்கு நோய் இருக்குன்னு சொல்ல வந்திருக்கா. பட் எதுவுமே நான் புரியாமல் இருந்துட்டேனேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு கவலைப்பட்டு அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு எப்பயுமே வந்துட்டு என்னை விட அவள் தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்ற நான் ஏன் அவன் கூட சேர்ந்து இருக்கணும், ஃபைனலாக நான் அவனை டைவர்ஸ் பண்ண போகிறப்ப இதான் அவனை லாஸ்ட் டைம் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு அவள் எழுதியிருக்கா. இதெல்லாமே பார்த்துட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது முன்னாடி பார்த்தா சில பேஜ் எல்லாமே கிழிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடியே அப்போ சில பேஜ் எல்லாமே இருந்திருக்கும்ல, அதை எங்கே அவள் ஏதாச்சும் என்கிட்ட சொல்ல வந்திருப்பா அப்படின்னா இது ஹாஸ்பிட்டலில் தான் கண்டிப்பாக இருக்கும். அவள் அதனால தானே இந்த டைரியை விட்டுட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறான். அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே விசாரிச்சிட்ருக்கான். பட் அங்கே அந்த நர்ஸ் வந்துட்டு நீங்கள் யார் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே நான் வந்து அவளோட ஹஸ்பண்ட் சொன்னதும் அவ்வளோதான் அவங்களுக்கு பயங்கரமாக கோவமாயிருது. நீ எல்லாம் ஒரு மனுஷன், நீ இப்போ வந்துட்டு ரொம்ப நல்ல மாதிரி வந்து பொண்டாட்டியை பற்றி கேட்டுட்ருக்கியே, அவங்க உடம்பு முடியாமல் சுயநினைவு இல்லாமல் இங்கே கிடந்தாங்களே, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது கூட ஆள் இல்லாமல் இருந்தாங்க, அப்போ நீ எங்கே போகணுன்னு சொல்லிட்டு அங்கே கத்திட்டு இருக்கும்போது அப்போ அங்கே மேனேஜர் வந்துடுறாரு, நான் கூட்டிகிட்டு போயிடுறேன்னு சொல்கிறாரு. பட் ஆனால் அவங்க வந்துட்டு கேட்குற மாதிரி இல்லை, ஒன்றை மாதிரி ஒரு ஜென்மத்தை நான் பார்த்ததே கிடையாது, உன்னை மாதிரி ஆளை நான் கண்டிப்பாக வந்துட்டு எப்பயும் மன்னிக்கவும் மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் என்னோட ஒய்ஃபை பற்றி நினச்சி நான் ரொம்பவே கவலைப்படுறேன்னு சொன்னதும் நீ கவலைப்பட்டு தான் ஆகணும், நீ கில்ட்டியாக தான் ஃபீல் பண்ணணும், நீ அப்படி ஃபீல் பண்ணாலுமே நான் உனக்கு வந்துட்டு எதுவும் சொல்ல போகிறது கிடையாது அப்படின்ற சைட்டு அங்கே வந்துட்டு அவங்க பேசிட்டு திட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. இவன் ரொம்பவே இங்கே கில்ட்டி ஆகிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். மேனேஜர் அங்கே சமாளித்தாலுமே தனியாக என்னை விட்டுருங்க அப்படின்ற சைட்டு ரொம்ப கவலைப்பட்டு இருக்கான். பிறகு அவங்க வந்துட்டு ஐ திங்க் மேடம் வந்துட்டு உயிரோடு இருக்கவுமே சான்ஸ் இருக்குது சார், ஏன்னா அவங்களோட அந்த சமாதி வந்துட்டு நாங்களும் தேடி பார்த்துட்டோம், எந்த இடத்துலையுமே இல்லை, ஏன்னா அங்கே செத்து போனவங்களோட சமாதி எல்லாமே அந்த இடத்துல தான் இருக்கும், தொடர்ந்து எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தா மேடமோடது எதுவுமே இல்லைன்னு சொன்னதும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பர்சன் தான் இருக்காங்க, அது அவங்க சிஸ்டர் தான், அவள் தான் என்னை பழி வாங்குறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டுருப்பா, அவளை விசாரிச்சா எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அவன் மீட் பண்ணுறதுக்காக போகிறான்.
நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு அவங்க சிஸ்டருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீ வந்துட்டு சேஃப்டியாக உன்னை பார்த்துக்கோ, போய் டாக்டரை மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவள் போயிட்டு இருக்கும்போது இவனை பார்த்துட்டு வேகமாக அங்கேருந்து போகும்போது அந்த சைடில் அந்த மேனேஜர் வந்துடுறாரு. மேடம் தயவு செஞ்சு எங்கள் பாஸ் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்கிறாருன்னு சொன்னதும், நீ இப்போ எதுக்காக என்கிட்ட மறைச்சிட்டு இருக்க, என் பொண்டாட்டி உயிரோடு இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அவன் கேட்டதும், அவள் தான் செத்து போயிட்டாளே, எந்த பொண்டாட்டியை பற்றி நீ பேசிகிட்டு இருக்கன்னு சொன்னதும், ப்ளீஸ் நீ தயவு செஞ்சு சொல்லுன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவன் உன்னை மீட் பண்ண விரும்பலை, ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேற, நிம்மதியாக இருக்க விட மாட்டேன்னு சொன்னதும், அப்படின்னா அவள் உயிரோடு இருக்காள் அப்படின்ற சொன்னதுமே, ஆமாம் உயிரோடு இருக்கா, தப்பிச்சுக்கிட்டா எங்கிட்ட, ஆனால் இதுக்கப்புறம் நீ வந்துட்டு அவளை தொல்லை பண்ணாதான்னு சொன்னதும், எப்படி என்னை வந்துட்டு அவளை மீட் பண்ண வைக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். ஸோ வந்துட்டு அங்கே மீடியாவில் போய் வந்துட்டு அவன் நேரடியாக வச்சு அங்கே மன்னிப்பு கேட்டுடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு ஒரு இன்டர்வியூக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே மேனேஜர் வந்துட்டு, சார் எப்படி வந்துட்டு மேடம் இதை பார்ப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு சொன்னதும், எப்படின்னாலும் அவளுக்கு நியூஸ் கிடைச்சிரும், நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் வீட்டில் இருக்கும்போது அவங்க வந்துட்டு நியூஸில் வந்துட்டு இப்படி மன்னிப்பு கேட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான் எல்லாத்தையுமே. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடலாம். இல்லை லைஃப்பில் எல்லாத்தையுமே மறந்துட்டு நிம்மதியாக வளரணும்னு ஆசைப்படுறப்ப எல்லாத்தையும் கண்ணு முன்னாடி ஏன் கொண்டு வந்துட்டுருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே பார்த்தா பேனிக் ஆகி போய் அங்கே ஒருத்தரை போய் உட்காந்து நடுங்கிட்டு இருக்கும்போது டாக்டர் அங்கே வந்துடுறாங்க. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, உங்கள் கூட நான் வர விரும்பலன்னு சொல்லிட்டு பேசும்போது, நீ ஏன் இப்படி பயந்து போயிருக்க, நான் டாக்டர் ஃபோ அப்படின்ற சொன்னதுமே எனக்கு எல்லாத்தையுமே பழசை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அந்த ஹான் ஃபேமிலி ரொம்பவே ஒரு வந்து ஹெல்லான பகுதி, நான் கண்டிப்பாக அங்கே போக விரும்பலன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணதுமே, அதை பார்த்துட்டு அங்கே அப்போ ஃபோ வந்துட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத, சரி ஓகே நீ சொல்லு, உனக்கு வந்துட்டு பெஸ்ட்டான மெமரி என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் வந்துட்டு ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், பட் வந்துட்டு அங்கே என்னோட அம்மா வந்துட்டு என்னை வந்து திட்டுவாங்கன்னு பார்த்தா அவங்க எதுவுமே பண்ணலை, எனக்கு வந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு என்னை ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னதுமே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே நட்சத்திரங்களெல்லாம் பார்க்க வச்சுட்ருக்கா. மாடி அங்கே வானத்தில் எது கிளியராக தெரியலை, பட் வந்துட்டு இப்போ என்கிட்ட வந்து ஐஸ்கிரீம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவளுக்கு இன்னுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. என்னோட ஃபேவரட் இது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ரெண்டு பேருமே ஹாப்பி ஆகிட்டு அங்கே ஐஸ்கிரீமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஆர்ட் கேலரியுமே வச்சு அங்கே வந்துட்டு பார்த்துட்ருக்கான். அங்கே வந்துட்டு அது எல்லாமே பார்த்துட்டு உனக்கு ரொம்ப ஹாப்பி இருக்கும்போது அவங்க மேனேஜர் வந்துட்டு மேடமோட ப்ராப்பர்ட்டிஸை பறிச்சவங்ககிட்ட இருந்து எல்லாத்தையுமே வாங்கியாச்சு, பட் அவங்க வீடை மட்டும் அந்த பர்சன் வந்துட்டு இன்னுமே கொடுக்க மாட்டான்னு சொன்னதுமே, நீ வந்துட்டு இன்னுமே எஃபர்ட் போடு, ஏகப்பட்ட காசை வேணாலும் கொடுத்து அது எல்லாத்தையுமே வாங்குறதுக்கு வழியை பாரு, காசை பார்த்து வாயை புழக்காத யார் ஆள் இருக்காங்க அப்படின்றத அவன் பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு, நீ இவ்வளோ பண்ணிட்டுருக்கியே, இதெல்லாம் பண்ணி வந்துட்டு பிரோஜனம் இருக்குன்னு நினைக்கிறியா, அவள் உன்னை மன்னிச்சு உன்ட்ட வந்துருவா நீ நினைக்கிறான்னு சொன்னதுமே, அவள் வந்துட்டு என்ன மன்னிச்சு வராளோ இல்லையோ கண்டிப்பாக இந்த ஆர்ட் கேலரி வந்துட்டு அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும், இந்த ஆர்ட் எல்லாமே பார்க்குறதுக்காச்சும் அவள் வருவான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சைடில் ரெண்டு பொண்ணுங்க பேசிகிட்டு இருக்காங்க. டாக்டர் ஃபோ வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டாருப்பா, அவர் வந்து வந்ததுமே ஏகப்பட்ட பேரை காப்பாற்றிருக்காரு, ரெண்டாவது அவருக்கு ஒரு ஃபேன்ஸையுமே இருக்காங்க அப்படின்ற விஷயத்த பேசினதுமே அதை கேட்டுட்டு இவன் ரொம்ப ஜெலஸ் ஆகி போயிட்டு திரும்ப எதுக்காக இந்த ஃபோவோட பேச்சு அடிபடுது அப்படின்ற சொல்லிட்டு பேசிட்டு கேட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறான். ஸோ ஆல்ரெடி இவங்களுக்குள்ள ஏதோ வந்துட்டு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு போல். அங்கே அந்த ஆர்ட் கேலரிக்குமே நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். அங்கே நம்ம ஃபோமே, நான் வந்துட்டு உனக்கு ரொம்பவே தேங்க்யூ சொல்லணும், அப்புறங்க சாரியுமே சொல்லணும், என்னால் தான் வந்துட்டு இந்த பிரச்சனையில் நீ மாட்ட வேண்டியதாக இருக்குது, அவனை பார்த்து நீ இப்படியே பயந்துட்டு ஒளிஞ்சிட்டே இருக்க முடியாதுல்ல, அவனை ஃபேஸ் பண்ணி ஆகணும், ஸோ அந்த ஃபேன்ஸையாகவுமே நான் நடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன்னு அவன் சொல்கிறான். சரி வா நம்ம உள்ளே போகலான்னு சொல்லிட்டு அங்கே ரெண்டு பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க. உள்ளே அவங்க வந்ததுமே அவங்க எல்லாருமே கிளாப் பண்ணிட்டு வாவ் ஜோடி படத்தை ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அங்கே நம்ம ஜீக்கு பார்த்தா அதை பார்த்துட்டு வயிற்றுச்சலாகி போயிடுது. அங்கே தன்னோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவன் ஹக் பண்ணிக்கிறான். அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் பயமாக இருந்தாலுமே வேகமாக பிடிச்சி தள்ளி விட்றா. என்ன பண்ணிட்டுருக்கா, அவள் என்னோட ஃபியான்சின்னு சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்கா, அவள் என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்குள்ளேயுமே சண்டை போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகும்போது அவன் கையை பிடிச்சிட்டு விட மாட்டான். நீ வந்துட்டு எதுக்காக என்னை வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, என் மேலே கோவமாக இருக்கோஸ் தானே போகிற, நீ வா என்கிட்ட வந்து பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிடலான்னு சொன்னதும் அப்போ அங்கே அவர் ரொம்பவே கோவமாயிட்டு உன்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குது, நீ யார் ஃபஸ்ட்டு, ஒய்ஃபெல்லாம் கிடையாது, நான் இவரோட ஃபியான்ஸேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருமே என்ன இவன் வந்துட்டு அடுத்தவங்க பொண்டாட்டியை போய் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. பட் அந்த ஜியை பார்த்தா நீ வந்து என் மேலே இருக்க கோவத்தில் தான் இப்படிலாம் பண்ணுற, நம்ம தனியாக போய் கூட இதெல்லாம் பேசலான்னு சொன்னதும் உன்னை பார்த்து நான் இதுக்கப்புறம் பயந்து போய் தனியாக வந்துட்டு எதுவும் பேசுறதுக்குலாம் எனக்கு விருப்பம் கிடையாது, உன்னால் வந்துட்டு இப்போ தீயில வந்துட்டு குதிக்கணும்னு சொன்னால் கூட அந்த லெவலுக்கு எனக்கு தைரியம் வந்துருச்சு, நான் குதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்பவே எங்கள் ஹர்ட்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. நான் இதுக்கப்புறம் உன்கிட்ட எதுவும் பேச விரும்பலன்னு சொல்லிட்டு போனால் அவன் விட மாட்டான். ஸோ இங்கே நம்ம ஃபோக்கு ரொம்ப கோவமாயிட்டு அவனை போட்டு அடித்ததும் அங்கே வாயிலேருந்து ரத்தம் வந்துடுது. வா நம்ம போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே அங்கே அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு நீ பின்னாடி போய் பேச விட்டேன்னு சொன்னதும் இல்லை நான் போக மாட்டேன், அவன் என்னை வெறுப்பேற்றணுன்றதுக்காக அவன் கூட சேர்ந்து இருக்கா, இல்லைனா எனக்கு அவளை பற்றி நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அவன்ட்டாங்க சாரி கேட்குறா, என்னை வந்துட்டு காப்பாற்றிக்கிறதுக்கு ஒன்று நான் வந்து ஷீல்டாக யூஸ் பண்ணுறேன்லன்னு, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, நீ ரொம்பவே நல்ல பொண்ணு, உனக்கு நான்
ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லா விதத்துலையுமே உறுதியாக இருப்பேன். பட் எனக்கு நீ வந்து ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். என்னோட தாத்தா அம்மா முன்னாடி போய் நீ இப்போ வந்துட்டு ஒரு ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டாக ஆக்ட் பண்ணணும். பட் அவங்கள ஹேண்டில் பண்ணுறது வந்துட்டு பெரிய மேட்டராக இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயினுமே ஓகே நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறா. இவனை பார்த்தா வீட்டில் வந்துட்டு குக் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க மெய்டும் வந்துட்டு சார் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் கையில் வேறு வந்துட்டு பாருங்கள் தீப்பிடிச்சி எரிஞ்சு போன மாதிரி இருக்குது, நாங்களே வந்துட்டு பண்ணுறோம்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, என் பொண்டாட்டிக்கு வயிற்றில் பெயின் ஆகிட்டுருக்கும், நான் அவளுக்காக வந்துட்டு சாப்பாடு எல்லாமே பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன்னு சொன்னதும் நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு கை பெயின் ஆக போகுதுன்னு சொன்னதும் இவ்வளோ நாளாக நான் அவளுக்கு கொடுத்த பெயினை விட இது ஒன்றும் பெருசு கிடையாது, நான் இதெல்லாமே பொறுத்துக்குவேன் அவளுக்காகன்னு சொல்லிட்டு அவன் சாப்பாடு கொண்டு போயிட்டுருக்கான். இங்கே வீட்டில் பார்த்தா அவங்க தாத்தாவும் அம்மாவுமே ஹீரோயின் வரப்போகிறான்னு சொல்லிட்டு எல்லா கிஃப்ட்ஸையும் ரெடி பண்ண சொல்லிட்டு அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு இருக்காங்க. வந்ததுமே அவ்வளோ ஹாப்பியாக அங்கே வெல்கம் பண்ணிட்டு தாத்தா வந்துட்டு ஹீரோயினை என் கூட வான்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி அங்கே கூட்டிகிட்டு போயிடுறாரு. அவங்க அம்மா வந்து நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவள் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ற சொன்னதும் அவனுமே அவள் ஃபேமிலியில் யாருமே இல்லைம்மா, இப்போ அவங்க சிஸ்டர் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்ற சொன்னதும் அவளுக்கு வந்துட்டு எந்த ஒரு கஷ்டமே இல்லாமல் நீ தான் பார்த்துக்கணும்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படின்றத அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கிஃப்ட் எல்லாமே கொடுத்து தாத்தா அனுப்புனதுமே அவங்க அம்மாவுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. எல்லாருமே அங்கே ரொம்பவே ஹாப்பியாக பேசிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பும்போது நீ அடிக்கடி வந்துட்டு எங்களை மீட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அவளுக்காக கேக் எல்லாமே கொடுத்து விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவளுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. வீட்டுக்கு கிளம்புனதுமே அங்கே நம்ம ஃபூட்டை இது உங்கள் தாத்தா கொடுத்தது, இந்த கிஃப்ட்டை நீ வச்சுக்கோன்னு சொன்னதும் இது அவர் உனக்காக கொடுத்துருக்காரு, நான் எப்படி வாங்க முடியும்னு சொன்னதும் இதில் ஆனால் உன்னோட பாட்டியோட திங்ஸ் தான் அதிகமாக இருக்குது, இது எல்லாமே அவங்களோட ஃப்யூச்சர் கிராண்ட் டாட்டர் எல்லாம் இருக்குது, நான் வந்துட்டு எப்படி இதை வச்சுக்க முடியும், நான் ஃபேக் தானேன்னு சொன்னதுமே ஃபேக்கோ உண்மையோ ஆனால் வந்துட்டு உனக்கு கொடுத்துருக்காங்க, இப்போதைக்கு நீ சமாளித்து வச்சுக்கோ, பிறகு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அவங்க போகும்போது அப்போ பார்த்தா அங்கே நம்ம ஜீ வந்துடுறான். ஃபுட் எடுத்துகிட்டு ஹீரோயினை கூப்பிட்டதுமே இவன் ஃபேஸை பார்க்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. சரி ஓகே நீ மேலே போ, நான் அவன்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொன்னதுமே இல்லை அவன் வந்துட்டு நான் பேசாமல் அவன் இங்கேருந்து போக மாட்டான், நீ ப்ராப்ளம் பண்ணாத, நீ போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்டதுமே உனக்காக தான் ஃபுட்டை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் நீ ஏன் ரெடி பண்ணுற, நீ வந்துட்டு கொண்டு வந்த சாப்பாடை பார்த்துட்டு எனக்கு பசியே போயிடுச்சுன்னு அவள் சொன்னதுமே உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் வேற ஒரு ஃபுட்டு ரெடி பண்ணி கொண்டு வரேன்னு சொல்கிறான். அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் உனக்காகவே ரெடி பண்ணியிருக்கான்னு சொன்னதும் பட் நான் இதை கேட்கவே இல்லையே, தயவு செஞ்சு என் முன்னாடி மட்டும் நீ வந்துடாத, உன் மூஞ்சை பார்க்குறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாக ஆரம்பிச்சிருது. வீட்டுக்கு வந்துட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு நீ மீன் கொஞ்சம் தப்பாக பண்ணியிருக்க, அவள் கோவம் தானே படுவா, பரவாயில்ல நீ அவளுக்காக சூப்பராக வந்துட்டு கிராண்டாக அங்கே வந்துட்டு ஒரு ப்ரப்போசல் ஏற்பாடு பண்ணு, நீ மேரேஜுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு ஒரு டைம் கூட ப்ரப்போஸ் பண்ணலைன்னு சொன்னதும் அதுவுமே கரெக்டாக நான் வந்துட்டு பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த வீட்டில் வந்துட்டு இதுக்கப்புறம் நீ வந்து என் கூட சேர்ந்து இருக்கலாம், நான் உன்னை சேஃப்டியாக பார்த்துக்குவேன், ரெண்டாவது உன்னை அடிக்கடி அவன் தொல்லை பண்ணிகிட்ருக்கான், பேசாமல் நம்ம ரெண்டு பேரும் ஃபேக்காக வந்துட்டு ஒரு மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கி அதை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணிடலாம், ஸோ அவன் வந்து தொடர்ந்து உன்னை தொல்லை பண்ணிட்டு இருக்க மாட்டான்ல சொன்னதுமே ஹீரோயினுக்கு அது வந்துட்டு கரெக்டான்ற மாதிரி தோணுது. ஏன்னா அவங்க வீட்டில் வந்துட்டு இருக்கவங்க எல்லாருமே தன்னோட மருமகன்னு சொல்லிட்டு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவாங்களேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே பற்றி நீ ஃபீல் பண்ணாத, நான் அதை எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே வந்துட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே வந்து வெட்டிங் சர்டிஃபிகேட்டுமே வாங்கிட்டு அவன் அங்கே பப்ளிஷ்மே பண்ணிடுறான். நம்ம ஹீரோயினுமே நீ ஒன்றும் கவலைப்படாது, இதுக்கப்புறம் அவன் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டான், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். இவனை பார்த்தா ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு வெட்டிங் ட்ரெஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக அவளுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே அந்த மெய்டிட்ட பொண்ணுங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் பிடிக்கும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட அங்கே பேசிட்டு அங்கே வந்துட்டு அவன் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மேரேஜுக்கு வந்துட்டு ஏற்பாடு பண்ணுங்கன்னு அங்கே மேனேஜர்கிட்ட சொன்னதுமே பட் மேடம் வந்து நீங்கள் கேட்காம பண்ணிட்டு இருப்பீங்களான்னு சொன்னதும் கண்டிப்பாக அவளுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு பேசினதும் பட் அது நடக்க சான்ஸ் இல்லை, ஏன்னா வந்துட்டு இப்படி அவங்க ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹாட் டாபிக் இதே வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ அவங்க குடும்பத்துலேயுமே இதை வந்துட்டு அங்கே வெளியே வந்துட்டு பப்ளிக்காக வந்து பண்ணிட்டாங்க, அவங்க வந்துட்டு மருமகளை வெல்கம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் கண்டிப்பாக இப்படிலாம் நடக்க சான்ஸே கிடையாது, நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்காதீங்க, அவள் என்னை விட்டுட்டு வேறு யாரையும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டான்னு சொல்லிட்டு இன்னுமே ஒரு பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கான். கால் பண்ணிடுறாரு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட, தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்டை ஸ்டாப் பண்ணுங்க, அவங்க வந்துட்டு ஜியாவை மீட் பண்ண போயிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயினும் ஃபோமே சேர்ந்து அங்கே வந்துட்டு இருக்கும்போது அப்போ அவன் அங்கே வந்துட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுறான். இதெல்லாம் ஃபேக் தானே, உண்மையை சொல்லு, நீ என்ன தானே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்பவே கோவமாகி போயிருது. எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. எங்களுக்கு நடுவில் நீ யார் வந்து பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து கேட்டாங்க. சண்டை போட்டதுமே அது என்னோட ஹஸ்பண்ட் சொன்னதும் எனது ஹஸ்பண்டா அப்போ நான் யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது எங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்னதுமே இவன் கோவமாயிட்டாங்க, அடிக்க போயிட்டு இருக்கான். அப்போ அவங்க
ஃப்ரெண்டு மேனேஜர் எல்லாருமே வந்துட்டு அங்கே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நீ இப்படி வந்துட்டு என் ஹஸ்பண்டை தொல்லை பண்ணிட்டு அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, உனக்கு எனக்கு நடுவில் எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு, மரியாதை போயிருன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு சண்டை வந்துட்டு அங்கேருந்து போனதுமே அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. நீ இப்போ வந்துட்டு அவன்கிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே என்கிட்ட திரும்ப கூட சொல்லலான்னு சொன்னதும் என்னன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஸோ இவனுக்கு ரொம்பவே அங்கே வந்துட்டு கஷ்டமாயிடுச்சுக்கு. இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி ஓகே நீ இப்போ வந்துட்டு கில்ட்டியாக எதுவும் என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா, என்னால் தானே உனக்கு இவ்வளோ பிரச்சனைன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வா போகலான்னு சொன்னதும் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு சரி ஓகே வாங்க ஹஸ்பண்ட் அப்படின்ற சொல்லிட்டு போனதும் அவனுக்கு ஒரு பக்கம் சிரிக்கிறதா அழுகிறதானே தெரிய மாட்டுது, ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவன் ஹீரோயினை பற்றியே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி மேடம் வந்துட்டு உள்ளே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அவன் வேகமாக போயிட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, ட்ரிங்க் பண்ணால் உனக்கு ஆகாதுன்னு தெரியுமா இல்லையான்னு சொன்னதும் நான் என்ன பண்ணுவேன், அவன் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் போதெல்லாம் என் ஃபாஸ்ட் டைப் என் கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு, எனக்கு ரொம்பவே நர்வஸ் ஆயிடுச்சுக்கு, பயம் ஆயிடுச்சுக்கு, என்னால் வந்துட்டு உடனே வந்துட்டு அவன் ஏதாச்சும் பண்ணிடுவானோன்னு வேலை எனக்கு பயமாக இருக்குது, என்ன மாதிரி ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற பர்சனை என்னோட லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பயந்து போய் பேசிட்டு இருக்கா. பட் இதை பற்றிலாம் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, நான் வந்துட்டு எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிக்கிறவேன்னு அவன் சொல்கிறான். அவங்க நம்ம ஹீரோயினை பார்த்து உனக்கு நான் யாருன்றது ஞாபகம் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது யார் அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா, என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவனுக்கு திரும்ப அங்கே கஷ்டமாயிட்டுருக்கு, என்னால் இதுக்கப்புறமே என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போய் அவன் கிஸ் பண்ணிவிட்டு அவ கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அவன் நாங்கள் பார்த்துட்டு ஷாக் ஆகி போயிட்டு வேமா எந்திரிக்க போனதுமே நீ எதுக்காக இவ்வளோ அவசரப்படுற, நீ பேசாமல் படுத்து ரெஸ்ட் எடு, நான் உனக்காக சாப்பாடு ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் எங்கே போயிட்டுருக்கான். ஸோ ஹீரோயின் ட்ரெஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு புரிஞ்சுக்குது. அப்போ நைட் ரெண்டு பேருமே சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு அவளுக்கு ஒரு மாதிரி வந்துட்டு அங்கே ஷை ஆகிட்டு இருக்கு. சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தா அங்கே தாத்தாவும் அம்மாவுமே வந்துடுறாங்க. ஏன்டா மேரேஜ் பண்ணியிருக்க, இதை பற்றி நாங்கள் நியூஸில் கேள்விப்பட்டு நாங்கள் வர்றதாடான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தா அவனோட ஷோட்டை போட்டுட்டு அங்கே வந்ததுமே அவங்களுக்கு அதை பார்த்துட்டு அங்கே சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது. இவ ரொம்ப அங்கே ஷையாக ஃபீல் பண்ணிட்டு வேமா ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்துட்டுருக்கா. அவங்க அம்மா அங்கே அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு அங்கே கார்டை கொடுத்துட்டு என்னோட மருமகளுக்காக இது என் கிஃப்ட், இதை நீ வந்துட்டு வச்சுக்கோ, எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலான்னு சொல்லிட்டு பேசும்போது அவ்வளோதான் ஹீரோயினுக்கு ரொம்பவே பயமே போயிடுது. அப்போ அம்மா காலங்காத்தால் வந்துட்டு இப்படிலாம் காசை கொடுத்து அவளை பயமுடுத்தாதீங்க அப்படின்ற சைட்டு அவளை அங்கே மேலே கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின்ட்ட எதை பார்த்து நீ வந்துட்டு பயப்படாத, நான் இருக்கேன் உன்னை பார்த்துக்க, ரெண்டாவது நம்ம வந்துட்டு கிராண்டாக வெட்டிங் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசைப்படுறேன்னு சொன்னதும் நம்ம தான் சர்டிஃபிகேட் வாங்கிட்டோமேன்னு சொன்னதும் இப்படி ஃபேக்கெல்லாம் கிடையாது, கிராண்ட் வெட்டிங் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், உன் கூட சேர்ந்து லைஃப்பை ஃபுல்லாக நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றத சொல்கிறான். ஸோ இங்கே இவன்கிட்ட இப்படி வந்துட்டு மேடம் அந்த வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க, நாங்கள் எப்படி பேச முடியும்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கன்னு அவன் சொல்கிறான். அப்போ அவங்க ஃப்ரெண்டு இன்னைக்கு அவன் வந்துட்டு வெளியே போக போகிறான்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு, நீ போய் அந்த இடத்துல மீட் பண்ணுன்னு சொன்னதும் அவனுமே உடனே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பி போயிட்டுருக்கான். ஏன்னா அவங்க சிஸ்டர்கிட்ட நான் வந்துட்டு இத்தனை வருஷமாக அவன் கூட சேர்ந்து இருந்தேன், பட் இந்த இப்படி ஒரு கம்ஃபர்டான லைஃப் என் கண் முன்னாடி வந்து போனதே இல்லை, பட் இவன் கூட சேர்ந்து எனக்கு அந்த ஃபீல் கிடைக்குதுன்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவங்களுமே அப்படின்னா ஓகே உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீ கிராண்டாக வெட்டிங் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு பேசும்போது அங்கே ஜீவந்தடா அதை எப்படி நீ வந்துட்டு என்னை விட்டுட்டு வேற யாரையாச்சும் வந்துட்டு போய் மேரேஜ் பண்ணுவேன், நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் இல்லைன்னு சொல்லலை, பட் எனக்கு திரும்ப நீ ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அங்கே ரெட் கலர் ரோஸ் எல்லாமே கொடுத்துட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் 5 வருஷமாக கூட சேர்ந்து இருக்கடா பாவி, ஆனால் எனக்கு ரெட் பிடிக்காது, அது கூட உனக்கு தெரியல பார்த்தியான்னு சொல்லிட்டு இந்த ரோஸே எனக்கு பிடிக்காது, நீயுமே தான் சொல்லிட்டு அதை கீழே தூக்கி போட்டுட்டு அதுமேலே ஏறி அங்கே போயிடுறா. ஸோ அவங்க சிஸ்டருக்குமே வந்துட்டு கோவமாகி போயிட்டு நீ இதுக்கப்புறம் அவளை தொல்லை பண்ணிட்டு இருந்தாமல் இருந்தேன்னா நல்லதுன்னு சொன்னதும் பட் நான் அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவள் எல்லாமே என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பேசினதுமே சரி ஓகே நீ ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேல, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளு, அவளோட பர்த்டே அன்னைக்கு வந்துட்டு அவளுக்கு கிராண்டாக நீ வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணு, கண்டிப்பாக வந்துட்டு அவள் உன்னை ஏற்றுக்குவா, அவள் உன்னை இன்னுமே லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அவனுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஓகேன்னு சொல்கிறான். பட் அவள் போகும்போது கண்டிப்பாக வந்துட்டு நீ ரொம்ப ஃபீல் பண்ணதான்டா போகிற, ஏன் தெரியுமா சிஸ்டரை பண்ண கொடுமைக்கு உனக்கு அன்னைக்கு வந்துட்டு பெரிய தண்டனை கிடைக்க போகுது, அன்னைக்கு தான் அவங்களுக்கு வெட்டிங், நீ அதை பார்த்து வந்துட்டு உருகியே சாகணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிட்டுருக்கா. அவனை பார்த்தா அங்கே வெட்டிங்காக ஏகப்பட்ட ப்ரிப்ரேஷன் அங்கே பண்ண சொல்லிட்டு இருக்கான். அவங்க ஃப்ரெண்ட் அதெல்லாமே பார்த்துட்டு நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க, அந்த பொண்ணு ஏற்றுக்குவான்னு நீ நினைக்கிறியா, உண்மையிலே அவங்க சிஸ்டர் உண்மைதான் சொல்லியிருக்காங்கன்னு உனக்கு என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் கண்டிப்பாக வந்துட்டு உண்மைதான் சொல்லுவா, ஏன்னா என்னை ரொம்ப அவள் லவ் பண்ணிட்டு இருக்கா, ஏன்னா வந்துட்டு கண்டிப்பாக நான் ப்ரப்போஸ் பண்ணால் ஏற்றுக்குவான்னு சொல்லிட்டு அவன் பேசினதுமே அவங்க ஃப்ரெண்டுக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி ஓகே நீ வந்துட்டு பண்ணுன்ற மாதிரின்னு சொல்லிட்டு அவருமே அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண சொல்லிடுறாங்க. ஏன்னா இவன் பைத்தியமாயிருவா, நம்ம பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு
போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துக்குமே கிளம்பி வரும்போது, என்னப்பா ஆல்ரெடி இந்த வீடியோ வந்துட்டு ஒரு வெட்டிங்க்காக வந்து ப்ரிப்பேர் ஆன மாரி இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தாங்க நம்ம ஃபூ தான் வர்றான். இன்னைக்கு ஃபூவோட வெட்டிங்ன்னு சொல்லிட்டு பேசினதுமே, வெட்டிங்கா? அப்போ உன்னோட ஃபியான்ஸே உன்னோட மேரேஜ் பண்ண போன பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு இங்க கேட்கும்போது, அது நான் தான் சொல்லி நம்ம ஹீரோயின் வந்ததும், அத பார்த்துட்டு இவன் ஷாக் ஆகி போயிட்டு, என்ன நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டுருக்க? என்ன விட்டுட்டு வேற ஒரு பெர்சன நீ எப்படி மேரேஜ் பண்ணுவேன்னு சொன்னதுமே, நான் வந்துட்டு உன்னோட ஒய்ஃப் கிடையாது. ஆல்ரெடி நம்மளுக்கு டைவர்ஸ் ஆயிருச்சு. நான் வந்துட்டு இவரோட ஒய்ஃப். நான் இவர கிராண்டா வெட்டிங் பண்ணிக்க போறேன். நீ இதுக்கப்புறம் வந்துட்டு வேணா ஒரு விஷயம் பண்ணலாம். இந்த வெட்டிங்க வந்துட்டு நல்லா ஹாப்பியா நின்று என்ஜாய் பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டேஜுக்கு அவன் கூட சேர்ந்து போயிடுறா. அப்போ அவங்க சிஸ்டர் வந்ததுமே, இதெல்லாம் நீ வேணுக்கு தானே பண்ணேன்னு சொன்னதும், ஆமா வேணுக்கு தான் பண்ணேன். என் சிஸ்டருக்கு நீ பண்ண பாவத்துக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் தான் கொடுத்துருக்கேன். அவன் நிம்மதியா இதுக்கப்புறமாச்சும் வாழட்டும் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. அவன் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு என்னை பிளஸ் பண்ணுன்னு சொன்னதுமே, நீ வந்துட்டு என் பொண்டாட்டி வேற ஒருத்தனை மேரேஜ் பண்ணா நான் பிளஸ் பண்ணணும்னு நீ எதிர்பார்க்குறியான்னு சொல்லிட்டு கேட்டதும், நீ இதையாச்சும் பண்ணு லைஃப்பில் வந்துட்டு அவளுக்கு என்ன கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு அவங்க 2 பேருமே சேர்ந்து ஹாப்பியாக அங்கே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க வெட்டிங்கை. பட் இவன் பார்த்தாங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா முடிஞ்ச பிறகு வீட்டில் வந்துட்டு காமிக்கிறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு ஹீரோயினுக்காக பிரேஸ்லெட் எல்லாமே கொடுத்துட்டு ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. என் மருமக இதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. பிறகு பார்த்தா நம்ம ஃபூ அவளை அங்கே மேலே கூட்டிட்டு போயிட்டு எங்கள் அம்மா வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னு சொன்னதும், நான் இந்த வீட்டில் வந்துட்டு இதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ நீ என்னை பற்றி என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்க? என் கூட சேர்ந்து லைஃப்பில் வாழ்றதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிட்டு இருக்கான். ஹீரோயினுமே அவனை போய் கிஸ் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்குமே பிடிச்சிருக்கு அவனை. 2 பேருமே சேர்ந்து ஹாப்பியாக அங்கே ரொமான்ஸ் பண்ண போகிறாங்க. பட் அவங்க அம்மா வந்துட்டு கதவை தட்டிட்டு அங்கே வந்துட்டு கூப்பிட்டதுமே, சரி ஓகே நீங்கள் வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க நம்ம ஹீரோயினுக்காக டிசைன்ஸ் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துட்டு, இது எல்லாமே என்னோட பாட்டி ரெடி பண்ணுது. பட் அது எல்லாமே ஃபீல் ஆகாமல் போயிருச்சு. உனக்கு வந்துட்டு நீ கேட்டேன்னா உனக்கு இது மாதிரி பிடிச்ச மாதிரி எல்லாமே பண்ணலான்னு சொல்கிறாங்க. பிறகு ஒரு வீட்டை கொண்டு போய் காமிச்சிட்டு, இந்த வீட்டில் தான் நம்ம இதுக்கப்புறம் இருக்க போகிறோம்னு சொன்னதும், அது அவளோட வீடு தான் போல். பட் வந்துட்டு உன் ஃபேமிலிக்கு இது வந்துட்டு ரொம்பவே சின்னது. ஆளுங்க தப்பாக பேசுவாங்கன்னு சொன்னதும், மற்றவங்க பேசுறதுக்காக நான் வாழ முடியுமா? என் பொண்டாட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வாழ முடியும். நீ ஹாப்பியாக இருக்கையில் உன் கூட சேர்ந்து இருக்கிறது தான் எனக்கு பெருசுன்னு சொன்னதும், அவள் ரொம்பவே எமோஷனலாக ஆயிடுறா. அங்கே ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கான். அதை சாப்பிட்டு பார்த்துட்டு இவ்வளோ சூப்பராகவுமா இப்போ எங்கள் அம்மா வந்துட்டு பண்ணி கொடுக்குற மாதிரி எக்குமே நீ நடுவில் வச்சு கொடுத்துருக்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப எமோஷனலானதுமே, இதெல்லாமே உங்கள் அம்மாட்ட இருந்து தானே நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறதும், என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். பிறகு இவனை பார்த்தா ரூமை விட்டு அங்கே வெளியவே வரல. அங்கே அடைஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்கான். மேனேஜர் வந்து, சார் நீங்கள் எப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டோட்டலாக கம்பெனி ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆல்ரெடி முக்கால்வாசி மூழ்கி போய் தான் இருக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, கதவை ஓப்பன் பண்ணு, 1 மந்த் ஆயிருச்சு அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு கதவை அங்கே உடச்சிட்டு உள்ளே போகிறாங்க. முட்டாள் மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதும், அவள் இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு இவே ரொம்ப ஃபீல் பண்ணதுமே, நீ வந்துட்டு அவளை மீட் பண்ணணும்னு ஆசைப்படுற, இல்லை நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன், அவளுமே உன்னை மீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கா, நீ நல்லா அழகாக ரெடி ஆகி கிளம்பி அவளை போய் மீட் பண்ணு, பேசி வந்துட்டு அவளை சமாதானப்படுத்தி திரும்ப உன்கிட்ட கூட்டிகிட்டு வர ட்ரை பண்ணுன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு அவனுமே கண்டிப்பாக நான் பேசினா வந்துட்டு சரியாயிருன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கான். நெக்ஸ்ட் எங்கே நம்ம ஃபூவும் ஹீரோயினுமே அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது, ஸ்டடி ரூமில் சில திங்ஸ் இருக்குது நீ எடுத்துகிட்டு வரையான்னு சொல்லிட்டு கேட்டதும், நான் இப்போ போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டுருக்கான். அங்கே போய் பார்த்தா அவளோட ஃபோட்டோஸாக தான் இருக்குது. ஸோ வந்துட்டு அதை பார்த்துட்டு அவளுக்கு ஷாக் ஆகிடுது. இவனுமே கூட சேர்ந்து தான் படிச்சிருந்திருக்கான். பட் ஹீரோயினுக்கு அவனை யாருன்னே தெரியாமல் இருந்திருக்கு. ஸ்கூல்லேருந்து நான் அவளை வந்து ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன். பட் அவளுக்கு வந்துட்டு எப்பயுமே என்னை வந்துட்டு பெருசாகவே தோணுதில்லை, என் பக்கம் திரும்பி கூட அவள் பார்த்ததில்லைன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கான். அவங்க ஃபேமிலியுமே நல்லா தெரியும், அவங்க அம்மாவுமே நல்லா தெரியும் போல். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு தான் எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கு. அங்கே அவன் வந்துட்டு என்னாச்சின்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, நீ என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னதும், இப்போவுமே தான் சொன்னதுமே அவளுமே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க. ஹக் பண்ணிட்டு நானுமே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நம்ம நாளைக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போய் இன்னொரு செக் பண்ணிடலான்னு சொன்னதும், எனக்கு தான் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சுல, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லும்போது, இல்லை ஒரு செக்அப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு 2 பேருமே வந்துட்டுருக்காங்க. அப்போ அங்கே ஜீ வந்துடுறான். தயவு செஞ்சு நீ கூட சேர்ந்து வந்துடு, எனக்கு நீ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுன்னு சொல்லிட்டு கேட்டதும், நீங்கள் வந்துட்டு கிளம்பி போங்க நான் பேசிட்டு வரேன்னு சொன்னதுமே, நீ எதுக்காக அப்படி தொல்லை பண்ணிட்டுருக்க, இங்கே பாரு நான் வந்துட்டு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இப்போ நான் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கேன், லைஃபுக்கு எடுக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அதை எல்லாத்தையுமே கொடுத்ததுமே, அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக்காகி போயிடுது. நம்ம ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து ஹாப்பியாக அங்கே கிளம்பி போகிறா. அப்போ பார்த்தா அவன் இந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டே பின்னாடியே வந்துட்டு அங்கே போயிட்டுருக்கான். ஸோ பின்னாடியே போகும்போதே அங்கே வந்துட்டு வேன் வந்துட்டு இடிக்கிற மாதிரி வந்ததுமே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க நீ பாருன்னு சொல்லிட்டு அங்கே கத்துறா. வந்துட்டு இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஹீரோயின் என்ன மாதிரி லவ் வந்து டிசர்வ் பண்ணாலும் அது வந்து கிடைச்சிருது. பட் அவன் என்ன வந்துட்டு தப்பு பண்ணானோ அதுக்கான பனிஷ்மெண்ட்டுமே அவனுக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.